பழனியில் திராவிட மாடல் அரசு முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்தியது. இன்னைக்கு உலகமே பேசப்படுகிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று கேட்டால், பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாடு. எல்லா முருக பக்தர்களும் கலந்துக்கினாங்க. அப்படியே தெய்வங்கள் வாழ்ந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அந்த உணர்வு நமக்கு ஏற்பட்டது. அந்த மாநாட்டை நாம் சமூக வலைத்தளங்களிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கும் பொழுது, அதிலும் அந்த மாநாட்டிலே பங்கேற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான மாநாடு, முருகன் மாநாடு. இன்னும் சொற்பொழிவுகள், சின்ன குழந்தை தியான ஒரு குழந்தை என்ன பாட்டு பாடிச்சு, பார்க்காம பாடிச்சு. மங்கையர்க்கரசியுடைய ஆன்மீக சொற்பொழிவுகள், சுகசிவம், வீரமணியினுடைய பாடல்கள், சொல்ல முடியாது பாராட்ட வார்த்தைகள். அற்புதமான மாநாடு, திராவிட மாடல் அரசு நடத்திய மாநாடு. பிஜேபிக்கார வைரண்டி சாவரான், நரபடி நாராயண தற்காலிக பாஜக தலைவர் எச் ராஜா வைரண்டி சாவரான், அதிமுக சீமான் சாமான் வைரண்டி சாவராங்க. இத்தனை திமுக இந்துக்கள் விரோத கட்சி, சாமி கும்பிடாத கட்சி. உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை டெங்கு கொசு போல் ஒழிப்பேன்னு சொன்னார் சொல்லி இந்து மதத்துக்கு ஒரு விரோதமான கட்சி திமுக, விரோதமான ஆட்சி, விரோதமான முதலமைச்சர் தளபதி உதயநிதி பார்வையை மக்கள் மத்தியில் நம்ம அப்படி பரவி வச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்துக்களுக்கான ஒரு கட்சி, இந்துக்களுக்கான ஒரு ஆட்சி இந்தியாவில் எங்கே நடைபெறுகிறது என்று கேட்டால் தமிழ்நாட்டில் தான் நடைபெறுகிறது என்று